என்ன பார்க்க போகிறோம்னா குலோப் ஜாமுன் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் வந்து ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேன். அது ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணி நல்லா சாஃப்ட் டோ வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு 10லேருந்து 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கிறோம். ஒரு 15 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக செட் ஆகியிருக்கும் மாவு. நான் அதுக்கப்புறம் நம்ம ஒரு சைடில் சட்டியில் இது 3 டம்ளர் தண்ணி ஊற்றி 3 டம்ளர் சீனி போட்டு நான் வந்து ஒரு 3லேருந்து 4 ஏலக்காய் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஜீராக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அது ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும். அப்புறம் வந்து நம்ம வந்து மாவு பிசைஞ்சு வச்சிருந்த மாவில் குட்டி குட்டி பால்ஸாக உருண்டை பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் எண்ணெய் இது பண்ணிக்கோங்க. இது ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க. வச்சிங்கன்னா உங்களுக்கு கரிஞ்சு போயிடும், உள்ளேயும் வேகாமல் இருக்கும். மீடியம் ஃப்ளேம் போட்டு லேஸாக இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி விட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் நம்ம பால்ஸ் வந்து எப்படி கிராக்ஸ் இல்லாமல் எப்படி இதாக இருக்குதுன்னு. இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து குலோப் ஜாமுன் உடையாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு சைடு வந்து ஜீரா ரெடி பண்ணிக்கிறோம். நல்லா பிசு பிசு தன்மை வந்தால் மட்டும் போதும். வந்த உடனே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்ச குலோப் ஜாமுனையும் உள்ளே சேர்த்து ஒரு 1 ஹவர் ஊற வச்சுக்கோங்க. நான் வந்து 1/2 ஹவர்லேயே எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதாங்க நம்ம குலோப் ஜாமுன் ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.